ஹல்லேலூயா. அன்றைய நாம் மையப்படுவதாக பரலோக பிதாவே, இந்த வேதவாசி நிகழ்ச்சியை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படி உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் கிரியை செய்யும் தேவமை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இந்த வேதவாசிப்பு நிகழ்ச்சிகளை அழைப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் இந்த வேதவாசிப்பு தானே, ஒரு பெரிய பாடல் இல்லை, இசை இல்லை, அல்லது பெரிய ஜெபம் என்று சொல்லி எழுப்புதல் என்றெல்லாம் நினைக்க வேண்டாம். இதுதான் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. நாங்கள் இதை ஒரு அற்பமாக நீங்கள் எண்ணாதபடி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் இந்த வேத வாசிப்பை நீங்கள் கேளுங்கள். இது ஜீவனுள்ள வார்த்தை. அது ஜீவனுள்ள காரியங்களை நமக்கு செய்யும். நேரடியாக தேவ ஆவியானவர் எழுதப்பட்ட வார்த்தை. இது நமக்குள்ளே பாயும் பொழுது பெரிய அற்புதங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கர்த்தர் செய்வார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு நேரம் இல்லாத நேரங்களிலும் இந்த வேதத்தை திறந்து வைத்து வாசிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது. பணி செய்யும் பொழுதும் சரி, பயணங்களிலும் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படியாக இதை நீங்கள் ஒரு முறை நீங்கள் போட்டு கேட்பீர்களானால் இந்த ஆண்டு ஒரு முறை வேதத்தை வாசித்து முடிக்கிறீர்கள். எத்தனை முறை நீங்கள் கேட்கிறீர்களோ, இது தெவிட்டாத தேனிலும் தெளிதேனிலும் மதுரமுள்ள தேன், தெளிதேனாகவே இதை கேட்க கேட்க உங்களுக்கு தெவிட்டுதலே வராது, மகிமையான ஆசீர்வாதம் வரும். இன்றைக்கும் நாம் வாசிக்க போகிற வேத பகுதியை பார்ப்பீர்களே, ஆனால் இவ்வளவோ அதிசயமான காரியங்கள், அந்த ஐஸ்வர்யம், மனைவி, பிள்ளைகள், இவைகளெல்லாம் நாம் பார்க்க முடியும். இது உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வரும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு நேராக கர்த்தர் உங்களை நடத்துவாராக. நாம் இன்றைக்கும் வாசிக்கிற வேத பகுதி நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம், த புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 28, 29, 30, 31. ஸோ ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். தேசத்தின் பாவத்து நிமித்தம் அதன் அதிகாரிகள் அநேகராயிருக்கிறார்கள். புத்தியும் அறிவும் உள்ள மனுஷனாலோ அது நற்சி நீடித்திருக்கும். ஏழைகளை ஒடுக்கிற தரித்திரன் ஆகாரம் விளையாதபடி வெள்ளமாய் அடித்து கொண்டு போகிற மலையை போல் இருக்கிறார். வேத பிரமாணத்தை விட்டு விலகிறவர்களும் துன்மார்க்கரை புகழுகிறவர்களும் வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களுடைய போராடுகிறார்கள். துஷ்டர் நியாயத்தை அறியார்கள், கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். இரு வழியில் நடக்கிற தெரியாவரக்காரன் ஐஸ்வர்யவன் இருந்தாலும் நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் அவனிலும் ஆசை. வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் வேவமுள்ள புத்திரன். போஜன பிரியருக்கு தோழனாயிருக்கிறவனோ தன் தகப்பனை அவமானப்படுத்துகிறான். அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும் தன் ஆசையை பெருக பண்ணுகிறவன் தரித்திரர் பேரில் இறங்குகிறவனுக்காக அதை சேகரிக்கிறான். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கருடைய ஜெபமும் அருவருப்பானது. உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியிலே தானே விழுவான். உத்தமர்களோ நன்மையை சுதந்திரிப்பார்கள். ஐஸ்வர்யவான்கள் தன் பார்வைக்கு ஞானமாவான், புத்தியுள்ள தரித்திரனோ அவனை பரிசோதிக்கிறான். நீதிமான்கள் கழிவுறும் பொழுது மகா கொண்டாட்டம் உண்டாகும். துன்மார்க்கரை எழும்பும்போது மனுஷர் மறைந்து கொள்ளுகிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். ஏழை ஜனங்களை ஆளும் துஷ்ட அதிகாரிகளை கட்சிக்கும் சிங்கத்துக்கும் அலைந்திட கரடிக்கும் ஒப்பாயிருக்கிறான். பிரபு புத்தீனனாக இருந்தால் அவன் செய்யும் இடுக்கண் மிகுதி. பொருளாசை ஆகிய வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான். இரத்த பலிக்காக ஒடுக்கப்பட்டவன் குழியில் ஒழிக்க ஓடி வந்தால் அவனை ஆதரிக்க வேண்டாம். உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவன் அவற்றில் ஒன்றில் விழுவான். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான். வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவன் ஆகிறதற்கு தேவைக்கிறவனோ ஆக்கினிக்கு தப்பான். முகதாட்சணியம் நல்லதல்ல. முகதாட்சணியம் உள்ளவன் ஒரு துண்டு அப்பத்துக்காக அநியாயம் செய்வான். வன்கண்ணன் செல்வன் ஆகிறதற்கு பதறுகிறான். வறுமை தனக்கு வறுமை என்று அறியாதிருக்கிறான். தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கணும் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவிலே அங்கீகாரம் பெறுவான். தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகம் அல்ல என்பவன் பால் கடிக்கிற மனுஷனுக்கு தோழன். பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன்.
ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்கிறவனுக்கு அநேக சாபங்கள் வரும். துன்மார்க்கர் எழும்பும் பொழுது மனுஷர் மறைந்து கொள்கிறார்கள். அவர்கள் அழியும் போதோ நீதிமான்கள் பெருகுகிறார்கள். அதிகாரம் 29. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான். நீதிமான் பெருகினால் ஜனங்கள் மகிழுவார்கள். துன்மார்க்கர் ஆளும்போதோ ஜனங்கள் தவிப்பார்கள். ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தன் தகப்பனை மகிழ பண்ணுகிறான். வேசிகளுடைய தொந்தளிப்பானவனோ ஆட்சியை அளிக்கிறான். நியாயத்தினால் ராஜா தேசத்தை நிலைநிறுத்துகிறார். பரிதான பிரியனோ அதை கவிழ்கிறான். பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான். கிருஷ்ணனுடைய துரோகத்திலே கண்ணீர் இருக்கிறது. நீதிமானோ பாடி மகிழுவான். நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்து அறிகிறான். துன்மார்க்கர் அதை அறிய விரும்பான். பரியாசக்காரர் பட்டணத்தில் தீக்கொளுத்தி விடுவார்கள். ஞானிகளோ குரோதத்தை விளக்குகிறார்கள். ஞானி மூடனுடன் வழக்காடுகையில் சினத்தாலும் சிரித்தாலும் அமைதி இல்லை. இரத்த பிரியர் உத்தமர்களை பகைக்கிறார்கள். செம்மையானவர்களோ அவனுடைய பிராணனை காப்பாற்றுகிறார்கள். மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறான். ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். அதிபதி ஆனவன் பொய்களுக்கு செவி கொடுத்தால் அவன் ஊழியக்காரர் யாவரும் துன்மார்க்கர் ஆவார்கள். தரித்திரனும் கொடுமைக்காரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள். அவ்விருவருடைய கண்களுக்கும் கர்த்தர் வெளிச்சம் கொடுக்கிறார். ஏழைகளுடைய நியாயத்தை உண்மையாய் விசாரிக்கிற ராஜாவின் சிங்காசனம் என்றும் நிலை பெற்றிருக்கும். பிரம்பும் கடிந்து கொள்ளுதல் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறார். துன்மார்க்கர் பெருகினால் பாவம் பெருகும். நீதிமான்கள் அவர்கள் விழுவதை காண்பார்கள். உன் மகனை சிற்சி செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான். உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். அடிமையானவன் வார்த்தைகளினாலே அடக்கான். அவைகளை அவன் அறிந்தால உத்தரவு கொட. தன் வார்த்தைகளில் பதறுகிற மனுஷனை கண்டையானால் அவன் நம்புவதை பார்க்கலும் மூடனை நம்பலாம். ஒருவன் தன் அடிமையை சிறுவை பிரக முதல் இணக்கமாய் வளர்த்தால் முடிவிலே அவன் தன்னை புத்தனாய் பாராட்டுவான். கோபக்காரன் வழக்கை கொள்ளுகிறான். மூர்க்கன் பெரும் பாதகன். மனுஷனுடைய அகத்தை அவனை தாழ்த்தும். மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். திருடனுடைய பங்கிட்டு கொள்ளுகிறவன் தன் ஆத்மாவை பகைக்கிறான். சாபத்தை அவன் கேட்டாலும் காரியத்தை வெளிப்படுத்த மாட்டான். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ என்ற அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். ஆளுகை செய்வருடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர். ஆனாலும் அவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும். நீதிமானுக்கு அநியாயக்காரன் அருவருப்பானவன். துன்மார்க்கனுக்கு அருவருப்பானவன். அதிகாரம் 30. யாக்கோபன் குமாரனை ஆகூர் என்னும் புருஷன் ஈத்தியலுக்கு வசனித்து ஈத்தியலுக்கும் பூவாலுக்கும் உணர்ந்து உபதேச வாக்கியங்களாவன. மனுஷர் எல்லாரிலும் நான் மூடன். மனுஷருக்கு ஏற்ற புத்தி எனக்கு இல்லை. நான் ஞானத்தை கற்கவும் இல்லை. பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை. வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்திலே காட்டினவர் யார்? பூமியின் எல்லையெங்கும் எல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவர் குமாருடைய நாமம் என்ன? அது அறியாயோ? தேவனுடைய வசனங்கள் எல்லாம் புடமிடப்பட்டவைகள். தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவருக்கு இடகமானவர். அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே. கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார். நீ பொய்யனாவாய். 2 மனுவிடத்தில் கேட்கிறேன். நான் மறிக்கும் பரிந்து அவைகள் உனக்கு மறக்காமல் தாரும். மாயம் பொய் வசனக்காரன் மேல் குற்றம் சுமத்ததை அவன் உன்னை சபிப்பான். நீ குற்றவாளியாக காணப்படுவாய். தங்கள் தகப்பனை சபித்தும் தங்கள் தாயை ஆசீர்வதியாமலும் இருக்கிற சந்ததியாரும் உண்டு. தாங்கள் அழுக்கிற கழுவப்படாமல் இருந்து தாங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு. வேறொரு சந்ததியாரும் உண்டு. அவர்கள் கண்கள் எத்தனை மேட்டுமையும் அவர்கள் இமைகள் எத்தனை நெருப்புமானவைகள். தேசத்தில் சிறுமையானவர்களையும் மனசில் எளிமையானவர்களையும் பட்சிப்பதற்காக கட்கங்களை ஒத்த பற்களையும் கத்திகளை ஒத்த கடவாய் பற்களையும் உடைய சந்ததியாரும் உண்டு. தாத்தா என்கிற 2 குமாரத்தை அட்டைக்கு உண்டு. திருப்தி அடையாத 3 உண்டு. போதும் என்கிற சொல்லாத 4 உண்டு. அவை ஆவன பாதாளமும் மரட்டு கற்பமும் தண்ணீரில் திருப்தி அடையாத நிலமும்
போதும் என்று சொல்லாத அக்கினியுமே, தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளை அசட்டை பண்ணி என்னை நதியின் காகங்கள் பிடுங்கி கழுகின் குஞ்சுகள் தின்னும். எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் 3 உண்டு, எனக்கு புத்தி கெட்டாதவைகள் 4 உண்டு. அவையாவன ஆகாயத்திலே கழுகனுடைய வழியும், கண்மலையின் மேல் பாம்பனுடைய வழியும், நடுக்கடலில் கப்பலினுடைய வழியும், ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனுடைய வழியுமே. அப்படியே விபச்சாரத்தினுடைய வழியும் இருக்கிறது. அவள் தின்று தன் வாயை துடைத்து நான் ஒரு பாவம் செய்யவில்லை என்பாள். 3 நிமித்தம் பூமி சஞ்சலப்படுகிறது, 4ஐயும் அது தாங்கக்கூட மாட்டாது. அரசாளுகிற அடிமை நிமித்தமும், போஜனத்தால் திருப்தியான மூடன நிமித்தமும், பகைக்கப்படாதவர்களாயிருந்தும் புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீ நிமித்தமும், தன் ஆட்சியாருக்கு பதிலாக இல்லாளுக்கும் அடிமை பெண்ணு நிமித்தமுமாமே. பூமியில் சிறிவைகளாயிருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு. அவையாவன அவை 4 உண்டு. அவையாவன அற்பமான ஜந்துக்களாயிருந்தும் கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும், சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையின் மேல் தோண்டி வைக்கும் குழி முசல்களும், ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சாக புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும், தன் கைகளினால் வலையை பின்னிய அரசர் அரண்மனைகளில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. வினோதமாய் அடைத்து வைக்கிற நடக்கிறவைகள் 3 உண்டு. விரோத நடை உள்ளவைகள் 4 உண்டு. அவை அவன மிருகங்கள் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாததுமாகிய சிங்கமும், போர்க்குதிரையும், வெள்ளாட்டுக்கடாவும், ஒரு வாரம் எதிர்க்கக்கூடாத ராஜாவுமே. நீ மேட்டுமையானதனால் பைத்தியமாய் நடந்து துர்ச்சிந்தனை உள்ளவனாக இருந்ததாயனால் கையினால் உன் வாயை மூடு. பாலை கடைதல் வெண்ணெயை பிறப்பிக்கும், மூக்கை பிசைதல் இரத்தத்தை பிறப்பிக்கும், அப்படியே கோபத்தை கிண்டு விடுதல் சந்தியை பிறப்பிக்கும். அதிகாரம் 31. ராஜாவாகிய லேமுவேல் எடுத்த வசனங்கள். அவன் தாயிலே அவனுக்கு போதித்த உபதேசமாவது: என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே, ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களுக்கு கொடுக்கும் காரியங்களுக்கு உன் வழியும் கொடாதே. திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. ரேமுவேலே, அது உன் ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல. மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாயம் பிரமாணத்தை மதித்து மறந்து சிறுமைப்படுகிறவருடைய நியாயத்தை புரட்டுவார்கள். மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனம் கசந்தவர்களுக்கு திராட்சரசத்தையும் கொடுங்கள். அவன் குடித்து தன் குறைவை மறந்து தன் வருத்தத்தை அப்புறம் நினையாதிருக்கட்டும். உமையனுக்காகவும் திக்கட்டும் எல்லாருடைய நியாயத்துக்காகவும் உன் வாயை திறந்து நீதியாய் நியாயந்திருத்து சிறுமை எளிமையானவனுக்கு நியாயம் செய். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கலாம் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடுக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையல்ல நன்மையை செய்கிறாள். ஆட்டுமயிரும் சணலையும் தேடி தன் கைகளில் உற்சாக வேலையோடு அவள் வியாபார கப்பல்களைப் போல் இருக்கிறாள். தூரத்தில் தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படியளக்கிறாள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன்னை பலத்தால் இடைகட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் பிரயோஜனம் அல்லது என்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். தன் வீட்டார் அனைவருக்கு ரெட்டப்புரை உடுப்பிருக்கிறதால் தன் வீட்டார் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். இரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் இரத்தாம்பரம் அவள் உடுப்பு. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களுடைய நியாய ஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பெயர் பெற்றவனாயிருக்கிறான். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி இருக்கிறாள். கட்சிகளை வர்த்தடத்தில் ஒப்புவிக்கிறாள். அவளுடைய பலமும் அலங்காரமாக இருக்கிறது. வருங்காலத்தை பற்றி மகிழுகிறாள். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயவுள்ள போதகம் அவன் நாவின் மேல் இருக்கிறது.
அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறார். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவது என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறார். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் என் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயை புகழப்படுவாள். அவன் கைகளில் அவள் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் அவள் வாசல்கள் அவளை புகழ கடவது. ஆம், வாசிக்க வேத பகுதி வாசித்தோம். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நாளில் நீ கொடுத்த வேத பகுதிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளை நாங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்து உண்மை மேம்படுத்த கொடுக்குறோம். நன்றி. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளை என்ன சொன்னால் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமேன், ஆமேன்.